சாந்திஸ் கிச்சன். சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அத்தனை பேருக்கும் சாந்திஸ் கிச்சன் யூடியூப் சேனல் மூலமாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் மென்மேலும் உயர்ந்த நிலைமை அடையிறதுக்கு என்னுடைய இஷ்ட தெய்வத்தை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நான் என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறேன்னா, தொடர்ந்து என்னோட சேனல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தாங்க செஞ்சு காமிச்சிட்டு இருக்கேன். அந்த சீரீஸ்ல இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறது என்னன்னா, மல்லி சாதம் தாங்க. அதாவது மல்லி இலையில சாதம். அதாவது டக்குன்னு செஞ்சிடலாம், டேஸ்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஈஸியாக நான் எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துக்கலாம் வாங்க. மல்லி இலை நல்ல ஒரு கைப்பிடி அளவு, நல்ல கன்சமாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. 2 நார்மல் வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தப்பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூனுக்கு வேர்க்கடலை, ஒரு 10 பல் பூண்டு, வேக வைத்த சாதம். இப்போ மல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அது என்னெல்லாம் நான் மிக்சியில் போட்டு நான் பேஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மல்லி இலையை போட்டுடலாம். எடுத்து வச்சுருக்க பூண்டையும் போட்டுடுறேன். எடுத்து கொஞ்சம் இஞ்சி போட்டுடலாம், பச்சை மிளகாய் போட்டுடலாம், ஜீரகம், அவ்வளோதாங்க. இந்த 5 ஐட்டத்தையும் போட்டு நம்ம ஒரு பேஸ்ட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. மல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, ஜீரகம், பூண்டு எல்லாத்தையும் அரைச்சிருக்கேன். இப்போ மல்லி சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டாச்சு. இப்போ இந்த ஓரத்தில் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடுறேன். இந்த வெங்காயம் சீக்கிர வதங்கிறதுக்கு சும்மா 2 உப்பு போட்டுடலாம். இது ஃபுல்லாக கோல்டன் கலரில் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கண்ணாடி பதத்தில் இருந்தால் போதும் வெங்காயம். அவ்வளோதாங்க. பாதி நல்லா வதக்கிடுது. ரொம்ப ப்ரௌன் கலராக வதக்கணும்னு இல்லை. இப்போ அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நம்ம கொட்டிடலாம். இப்படி ஒரு வாசனை பாருங்க. செய்யும் போதே அந்த மிக்ஸி ஜாரை திறந்தாலே அவ்வளோ ஒரு ஸ்மெல், மல்லி இலையோட வாசனை. இந்த மசாலாலையும் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இது இந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கினா போடுங்க. ரொம்ப வதக்கக்கூடாது. அதையும் மல்லி இலையில் உள்ள அயன் சத்து ஃபுல்லாக போயிடும். ரொம்ப வதக்கக்கூடாது. இந்த மாதிரி விலைக்கெல்லாம் ஓரளவுக்கு அந்த அது கூட போட்டிருக்க ஐட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா, பச்சை மிளகாய், இஞ்சி, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிட்டா நமக்கு ரெடி. சாதத்தை போட்டு கிளறிட வேண்டியதுதான். இதில் நான் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் நெய் விடுவேன். இது ஆப்ஷனல் தான். அவ்வளோதாங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் வதக்கிட்டேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ரைஸை போட்டு கிளற வேண்டியதாங்க. 10 நிமிஷம் வேலை தாங்க. சாதம் மட்டும் வடிச்சிட்டிங்கன்னா போதும். டக்குன்னு எல்லாமே 10 நிமிஷம் வேலை தான். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி அனுப்பிட வேண்டியதுதான். நான் உப்பு போட்டு தான் சாதம் வடிச்சிருக்கேன். அது போக இந்த வெங்காயம் வதக்கும் போது அந்த மசாலாலையும் கொஞ்சம் உப்பு போட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையை போட்டுடலாங்க. இந்த வேர்க்கடலை எதுக்கு போடுறோன்னா, நம்ம வாயில் அங்கங்கே நம்ம கடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த சாதம் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. சாதம் மட்டும் ரெடியாக வடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். 10 நிமிஷம் ரெசிபி இது.
ஆஃப் பண்ணிட்டேன். எவ்வளோ மனமான சுவையான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பாருங்கள். 10 நிமிஷம் தாங்க இதுக்கு தேவையான நேரம். டக்குனு வீட்டில் பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க, காலேஜ் படிக்கிற, ஆஃபீஸ் போகிறவங்க யாருக்காக இருந்தாலும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். முழுக்க முழுக்க அயன் சத்து நிறைந்த ஒரு ரெசிபிங்க இது. மல்லி இலையில் பண்ணியிருக்கோம். அவ்வளோ வாசனையாகவும் இருக்குது பாருங்கள். இது சும்மாவே சாப்பிட்லாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கடலை பருப்பு, அந்த வேர்க்கடலை எல்லாம் சேர்ந்து வாயில் வரும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு சைடிஷ் வேணால் நீங்கள் பொட்டேட்டோ சிப்ஸு, அப்பளம் அந்த மாதிரி தொட்டுக்கலாம். லைட்டாக ஆனியன் ரைத்தாப்பில் வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு புது வீடியோவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது சாந்தி துரைப்பாடி ஃப்ரம் சாந்திஸ் கிச்சன். நன்றி, வணக்கம்.